ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேட்ச் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட நேற்று நைட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு அப்டேட் கிடச்சிருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் சென்னை. அந்த மேட்சோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, கவுண்டர்லையும் சரி ஆன்லைன்லையும் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டிக்கெட் ப்ரைஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1500 3000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே தரப்புலேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டரில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2500 2500 3000 இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அந்த டிக்கெட் வாங்கிறதுக்காக நைட்டே, ஸோ இன்னைக்கு காலைல 9:30 மணிக்குனா நேற்று நைட்டே போயிட்டு பல பேர் வந்து மேட்ச் பார்க்கறதுக்காக மேட்ச் டிக்கெட் வாங்கணுன்றதுக்காக கியூ லைனு பல தெருநடுக்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக ஏன்னா இது ஒரு 3 வருஷம் கழிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் வருது, டோனியோட மேட்ச் வருது, டோனியை கண்டிப்பாக பார்க்கணும், இதுவும் கடைசி ஐபிஎல்ன்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டோனி கையிலேருந்து இது ஒரு 6 இதெல்லாம் பாத்திர மாட்டோமா அப்படின்ற மாதிரி பல பேர் எங்கிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம டிக்கெட்டை எடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் ஆண்கள்லாம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறதெல்லாம் ஓகேங்க, பட் இங்கே இன்னொரு பக்கம் பெண்கள்லாம் வந்து அந்த லைனில் வெயிட் பண்ணி மேட்ச்சை பார்க்கணும், டோனியை பார்க்கணும் அப்படின்றது ஆர்வத்தோடு வர்றது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது டோனிக்கு மட்டும்தான் நினைக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. பட் அதில் மேட்ச்சு போய் ஸ்டேடியத்தில் பார்க்குற ஃபீலே வேறு. ஸோ என்னதான் நம்ம டிவியில் இதெல்லாமே பார்த்துருந்தாலும் மேட்ச்சு போய் ஸ்டேடியத்தில் பார்க்குற ஃபீலே தனிங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. பட் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் போய் அந்த ப்ராக்டிஸ் நடக்கும்போது அந்த டோனியெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு 3 years பேக்கு. பட் இன்னைக்கு போய் ப்ராக்டிஸ் மேட்ச்சை நாங்கள் பார்க்க ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஸோ கேமராவை உள்ளே அலோ பண்ணல. ஸோ அலோ பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் வீடியோஸும் கிடச்சி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வகையில் எங்களால் ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். பட் கிடைக்கல, அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, ஸோ அடுத்ததாக இந்த டிக்கெட் வந்து பல பேருக்கு கிடைச்சது, பல பேருக்கு கிடைக்கலங்க. ஸோ அந்த டிக்கெட் கிடைக்காம பல பேர் அந்த லேடிஸ்லாம் வருத்தத்தில் போன வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா ஸோ காலிலேருந்து ரொம்ப நேரம் லைன், நேற்று நைட்லேருந்து லைனில் நிற்கிறாங்க. ஸோ கிட்ட போயிட்டு ஒரு 10 பேருக்கு கடைசியில் போகிற இடத்துல டிக்கெட் காலின்னு சொல்லும் போது ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும். ஸோ அந்த வருத்தம் கிளியராக அவங்களோட மூஞ்செல்லாம் தெரியுது. ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு பரிதாபமாக இருக்குது. இன்னொரு வகையில் என்ன பண்ணுறது, இதுதான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணோம். ஆன்லைன் சேல் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷத்துலேயே எல்லா சேலும் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸும் வந்துட்டு இருந்தது. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ஏப்ரல் 12 ஒரு மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சுக்கான டிக்கெட் எப்போ ஓப்பனிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்ச் முடிஞ்ச மறுநாள் அடுத்த மேட்சுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் 7 மேட்சோட டிக்கெட்ஸும் ஸோ எப்போ மேட்ச் முடியுதோ அடுத்த மறுநாள் டிக்கெட்டு சேலுக்கு வருது. அதே மாதிரி தான் எல்லா வாட்டியும் நடக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் மேட்சோட டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி அடுத்த மேட்ச் நடந்த அடுத்த நாள் இல்லை செகண்ட் இந்த 2 நாளில் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.